ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் ஜியை காட்டுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஓல்டன் டைம்ஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போ பார்த்தா அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு போல். நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே வார் நடக்கும் போது அதில் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பையனும் இருக்கான். அவனுக்கு 4 வயசு ஆகுது போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த டைமில் ஒரு பெரிய ஃபிசிஷியனாக இருக்கா. அதுவும் இல்லாமல் அவளுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை கூட. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க பையனை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டுருக்கா. அங்கே அந்த குட்டி பையனும் வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ட்ராயிங்குமே பண்ணியிருப்பான் போல். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அவன் சொல்கிறா, எப்போவுமே அம்மா உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், எப்போவுமே உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா நல்ல பலமாக காற்று அடித்த உடனே நம்ம ஹீரோயின் தலையில் வச்சுருக்க கிளிப் வந்து பறந்து போயிடுது. ஸோ அதை போய் ரோட்டில் விழுந்துருது போல். ஸோ குட்டி பையன் வந்து அந்த எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போன்னு ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுது. ஸோ ஹீரோயின் காப்பாற்றுறான் அப்படின்னு அவள் ஊடையில் போய் விழுந்து அவளுக்கு பலமான ஆக்சிடென்ட் ஆகி அவள் அங்கவே இறந்து போயிடுறா. அந்த குட்டி பையன் ரொம்ப அழுதுட்டுருக்கான். ஸோ இப்படியே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அதோட சோல் வந்து பேசுது. என்னோட பையனை நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நான் இப்படி இறந்து போயிட்டேன், நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு ரெக்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படியே டைம் பாஸ் ஆகி இப்போ ப்ரெசென்ட்க்கு வந்துடுது. நம்ம ஹீரோயின் இப்போ திரும்ப ரீபார்ன் ஆகியிருக்கா போல். அவளுக்கான இப்போ ஏஜ் வந்து 18 தான். ஸோ ஹீரோயின் வந்து ஒரு பார்ட்டியில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுது. அவள் சொல்கிறா, இப்போ நான் இந்த ஏஜ்க்கு வந்துட்டேன், வந்து இப்போ ப்ரெசன்ட் டைமுக்கு வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலி நான் இறந்து போய் 70 இயர்ஸ்க்கு மேலே ஆகிருச்சு. இப்போ நான் எங்கன்னு போய் என்னோடய ஃபேமிலியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தா ஒரு பார்ட்டியில் தான் வந்துட்டு அங்கே இருக்க கிளாஸ்லாம் தட்டி விட்டுறா போல். ஸோ எல்லாருமே இவங்க என்ன ஜி ஃபேமிலிக்கே இந்த பொண்ணு அசிங்கம் தான், இவன் ஏன் தான் பிறந்தாலும் தெரில அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா போல். அவளோட பேர் லியா. அவள் அங்கே வந்துடுறா. எல்லாருமே இவ தான் அடுத்து இவங்க பிஸ்னஸை கேரி பண்ணுவான்னு நினைக்கிறேன், பிகாஸ் இவ தான் எல்லா இடத்துலையுமே நீட்டாக பிஹேவ் பண்ணுவா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அவள் வந்துட்டு, நீ எதுக்கு கையில் ஒயின் வச்சுருக்க, உனக்கு தான் ட்ரிங்க் பண்ணவே தெரியாதுல்ல, நீ பேசாமல் வச்சிரு அப்படின்னு இன்சல்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அதை அவள் ஃபேஸில் ஊற்றி விட்டுறா. அந்த லியா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அங்கே பார்த்தா ஷென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வரான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்துட்டு யோசிக்கிறா, இது என்ன பார்க்குறதுக்கு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் அவன் ஃபேஸ்லாம் தொட்டு பார்க்குறா. ஸோ அவளுக்கு புரிஞ்சு போயிடுது, இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான். ஆக்சுவலி இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வேறு ஃபேமிலியில் தான் பிறந்திருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது, இது வந்து அவளோட கிரேட் கிராண்ட் சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதை பார்த்துட்டு எல்லாருமே, ஐயோ ஷென்னை போய் இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு பேசும்போது ஹீரோயினோட அப்பா அங்கே வந்துட்டு, சாரி என்னை மன்னிச்சிடுங்க ஷென், என் பொண்ணு அப்படி தான் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிடுவா, அவளை நான் கண்ட்ரி சைட்லேயே விட்டுருக்கணும் அப்படின்னு. உடனே அந்த ஷென் வந்துட்டு, நான் இங்கே பார்ட்டி அட்டென்ட் பண்ணலான்னு தான் வந்தேன், பட் எனக்கு மூடே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இங்கே அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோயினை ரொம்ப திட்டிகிட்டு இருக்காரு. பட் ஹீரோயின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினை வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு போல். பட் நம்ம ஹீரோயின் எதுவுமே கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பும் போது அவங்க அப்பா சொல்கிறாரு, உன்னை தான் நான் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு, ஆக்சுவலி இந்த ப்ரெசன்ட் டைமில் எல்லாருமே படிச்சாகணும், அப்படி இல்லை நீங்கள் என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணீங்க படிக்கக்கூடாது அப்படின்னா நான் கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருமே பயந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின்மே ஸ்கூலுக்கு போயிடுறா. அங்கே பார்த்து அவள் யோசிக்கிறா, நம்ம வந்து படிக்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் வார் நடந்துட்டுருக்கும், பாதி நாள் ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க, நல்லாவே படிக்க முடியாது, பட் இப்போ எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு ஹாப்பி ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா சாம்னு ஒரு பையன் ஸ்கேட்டிங் போர்டில் வந்துட்டு நம்ம ஹீரோயினை இடிச்சிடறான். ஸோ அவள் கையில் இருக்க புக்ஸ்லாம் கீழே விழுந்துருது. ஆக்சுவலி அந்த சாம் வந்துட்டு அந்த ஷென்னோட தம்பி தான் போல். நம்ம ஹீரோயினுக்கு கிரேட் கிராண்ட் சன் தான் வேணும், பட் இருந்தாலும் அவன் வந்து வந்துட்டு அவள் கூட படிக்கிற பொண்ணு தானே நினைப்பான். ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு வச்சுட்டு புள்ளி பண்ண பார்க்குறான் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழே இருக்க புக்கெல்லாம் ஒழுங்காக எடுத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாரு, சாமவே இவள் வந்து புக்கெல்லாம் எடுத்து தர சொல்லிட்டு இருக்கா, இவள் என்ன மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை அடித்து கீழே தள்ளி விட்டாரு அந்த ஸ்கேட் போர்டை பிடிச்சிட்டு. ஸோ அவனுமே பயந்தா அந்த புக்கெல்லாம் எடுத்து கொடுத்தாரான். ஆனால் அவனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருது. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த மாதிரி வேறு பொண்ணுங்களை புள்ளி பண்ணுறதை பார்த்தேன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறா.
அப்புறம் ஸ்கூல்லாம் முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் போயிட்டுருக்கும்போது அவ வந்து நியூஸ் பார்க்குறா. ஆக்சுவலி அவளோட பையனோட பேர், அதாவது நம்ம ஹீரோயினுக்கு அப்போ பையன் இருந்திருக்கும்ல, அந்த பையனோட பேர் ஜாவ் போல. ஆனால் இப்போ வந்துட்டு அவருக்கு கண்டிப்பாக வயசாகியிருக்கும் தானே. ஸோ ரொம்ப வயசாகிருச்சு. ஸோ நியூஸில் போடுறாங்க, ரொம்பவே ஃபேமஸான ஃபேமிலியான ஜோ குரூப்ஸ்க்கு வந்துட்டு அதோட ஹெட், அதாவது அந்த நம்ம ஹீரோயினோட பையன், இப்போ தாத்தா தான், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு. ஸோ ஒரு அம்மாவுக்கு என்னதான் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ ஹீரோயின் ரொம்ப அழுதுட்டு அந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலும் அவளை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போயிடறா, அதாவது அவங்க இருக்க வீட்டுக்கு போயிடறா. போய் காலிங் பெல் அடிக்கும் போது ஷென் தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, இந்த பிளேஸ் யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, நீ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் இப்போவே ஜோவை பார்க்கணும், என்னை அலோவ் பண்ணுங்க அப்படின்ன உடனே அவன் கேட்குறான், எங்கள் தாத்தாவை இப்படி பேசுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா, அவர் எவ்வளோ ஏஜ் கூட தெரியுமா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு என்ன தெரியும், நான் அவரை பார்க்கணும், ப்ளீஸ் நான் அலோவ் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்குறான், என்னால் இப்படி வெளி பர்சன்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த ஃபேமிலி பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட லாக்கர் சீக்ரெட் பாஸ்வேர்டு இருந்திருக்கும் போல், அதையுமே அவன் கரெக்டாக சொல்கிறா. ஆக்சுவலாக அவங்க அம்மா அப்போ போட்டு வச்சதை தான் இப்போ வரைக்கும் ஜோ வந்து யூஸ் பண்ண சொல்லியிருப்பார் போல். ஸோ அவனுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ அவனும் அலோவ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் போயிட்டு தாத்தாவை பார்க்குறா. அவர் ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்கார். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஷென்னுக்கு ஒன்றும் புரியல. ஸோ வெளியில் வந்துட்டு இந்த பொண்ணு எதுக்கு இப்போ தாத்தாவை போய் மீட் பண்ணுறான்னு புரியல. ஏதோ இவ வந்துட்டு ஓல்டு பர்சன், நம்ம வந்து செட்யூஸ் பண்ணிடலாம், ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிக்கிறாளான்னு பார்க்கலான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியாச்சும் அவள் தான் அவரோட அம்மான்னு புரிய வைக்கணுன்றதுக்காக, ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவருக்கு எப்படியாச்சும் அவள் தான் அவளோட அம்மான்னு புரிய வைக்கிறதுக்காக நிறைய ட்ராயிங்ஸ், அதாவது அப்போது அவர் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ அதெல்லாமே இப்போ பண்ணி வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் ஷென்கிட்ட வந்துட்டு அவர் ஒரு வேளை எந்திரிச்சிட்டாரு அப்படின்னா இந்த ட்ராயிங்ஸ்லாம் காட்டுங்க, நான் டெய்லியுமே அவரை பார்க்குறதுக்காக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து இப்படியே தான் டெய்லியும் வந்துட்டுருக்கா. ஆக்சுவலி இந்த ஷென்க்கு வந்து மேரேஜ் ஆகியிருக்கும் போல் அவரோட ஒய்ஃப் இறந்து போனனால அந்த குழந்தைய யாரும் இங்கே பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டலில் தான் சேர்த்து விட்டுருக்காங்க. இங்கே ஒருத்தி இருக்கா, அவளோட பேர் சியா. அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கு. ஆனால் அவளோட ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணிட்டா போல். ஸோ இப்போ அவளுக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது. ஸோ இந்த சியா வந்துட்டு எப்படியாச்சும் இந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துடணும், நம்ம ஷென்னை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு நம்ம ஹீரோ இங்கே வர பிடிக்கல. அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஜி வந்துட்டு ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எப்படியாச்சும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு, அதாவது அவளோட பொண்ணு இருக்கால, அவகிட்ட தண்ணி கொண்டு போய் அந்த ஆன்ட்டிக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுமே கொண்டு போகிறா. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணுமே அவங்க அம்மா மாதிரி கன்னிங்காக தான் யோசிக்கும் போல். அவங்க அம்மா வந்து நிறைய ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு கால் தடுக்கிற மாதிரி தடுக்கி தண்ணியை நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற போகிறா. பட் ஹீரோயின் எந்திரிச்சிடறா போல். ஸோ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உங்கள் அம்மா மாதிரி நீயும் கன்னிங்காக இருப்ப போலையே, உனக்கு நிறைய ட்ரிக் தெரியுது அப்படின்னும் போது அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, எனக்கு இன்னுமே ட்ரிக் தெரியும் அப்படின்னு அவள் கத்தி கத்தி ஆள ஆரம்பிச்சிடறா. அந்த சவுண்டை கேட்டாங்க ஷென். அதுக்கப்புறம் அந்த சியாவுமே வந்துடுறாங்க. அந்த சியா வந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஞ்சர்லாம் நீ வீட்டுக்குள்ளே விடுற, என் பொண்ணு எவ்வளோ பயப்படுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நைட் போல் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நிறைய ஸ்டோரிஸ்லாம் ரீட் பண்ணிட்டு இருக்கா போல். அவளோட பையனுக்காக அவளோட கையில் அசைகிற மாதிரி இருக்குது. ஸோ அவள் டாக்டரை கூப்பிட்டுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து சரி அடுத்த நாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது பார்த்தா அங்கே அந்த குட்டி பொண்ணு இருக்கால, குட்டி பொண்ணும் அந்த சியாவும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வர வேலை நீ வச்சுக்காத, இல்லைனா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணல. பட் அந்த குட்டி பொண்ணா ஃபவுண்டனுக்குள்ளே போய் விழுந்துட்டு அவள் கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிடறா. அப்போ அவங்க அந்த ஷென் வந்துடுறான். வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணை நீ இப்படி தான் ட்ரீட் பண்ணுவியா அப்படின்னு சொன்ன உடனே இந்த சியாவுமே, இவன் இந்த வீட்டில் இருந்தால் நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் வர மாட்டேன் அப்படின்னு பேசுகிறா. நம்ம ஹீரோயின் கேட்டால் அவன் கொஞ்சம் கூட என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அங்கே கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது.
இவங்கனால கிடையாது. அவளோட பையன பார்க்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ எங்க தாத்தாக்கு நல்லா முழிப்பு வந்துருது. அங்க இருக்க ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துட்டு அவரு ஷென்ன கூப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, "இதெல்லாம் யார் ட்ரா பண்ணா? இதெல்லாம் எனக்கும் எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்ச ட்ராயிங்ஸ்" அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஷென் சொல்றா, "இதெல்லாம் ஒரு பொண்ணு தான் ட்ரா பண்ணானோனே" அவர் வேகமா அந்த பொண்ண கூப்பிட, "இல்லன்னா நான் போயிருவேன் அவள பார்க்கறதுக்காக" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம ஹீரோவுமே போய் கூட்டிட்டு வர சொல்லிர்றான். நம்ம ஹீரோயினுமே இங்க வந்த உடனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. உள்ள வந்த உடனே அவளோட பையனை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கு. அவள் வந்துட்டு நிக்நேம் வச்சு தான் கூப்பிடுவா போல சின்ன பிள்ளையில, டூடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டூடுன்னு கூப்பிட்ட உடனே அவருக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. அவர் கேட்குறாரு, "எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் மட்டும்தான் அந்த நேம் தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுமா?" அப்படின்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, "நான் தான் உன்னோட அம்மா, நான் வந்து திரும்ப ரீபோர்ன் ஆகியிருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே அவர் நம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ யாராக இருந்தாலும் ஆக்சுவலி நம்ப மாட்டாங்கல்ல. அந்த ஷென் பார்க்குறேன், என்னடா இங்கே சரியான பைத்தியமா இவங்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயினும் அழுதுட்டு இருக்கா. எங்கள் ஷென்னுக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் பார்த்து அவங்க குடும்பம் ஒரு பைத்தியம்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவன் வெளில போயிடுறான். டோர்லாம் லாக் பண்ணி விட்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட ரூமில் போய் பார்க்குறா. அவளும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்களா வெட்டிங் அப்போ, அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ ஷென்க்கு ஒன்றும் புரியல, இந்த பொண்ணு நடிக்கிறாளா எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு, அதாவது சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு, இல்லை உண்மைக்கே ரீபாண்டாக ஆகி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க தாத்தாவோட பேச்சை வந்து மறக்க முடியல. அவர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்னு சொன்னனால எல்லாருமே அவளை ஒரு கிராண்ட்மா மாதிரி தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து கிளாஸ் ரூமுக்கு போயிடுறா. அங்கே பார்த்தா அவள் வந்து சாமோட கிளாஸ்க்கு தான் போயிருக்கா போல். ஸோ சாம் பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறா. ஸோ உடனே அந்த சாம் வந்துட்டு எப்படியாச்சும் ஹீரோயினை கரெக்ட் பண்ணும் அப்படின்னு நிறைய பேச்சு கொடுக்குறான். பட் ஹீரோயின் அவ்வளோவா பேச மாட்டேங்கிறா. ஸோ பிரேக் டைமில் அவளுக்காக பபிள் டீலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணுன்ற அவசியம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொன்ன உடனே அவனுமே எப்படியாச்சும் இவளை கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆக்சுவலி இந்த சாம்க்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த சாமை அவள் அடிச்சு இதுக்கப்புறம் புள்ளி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னா இல்லையா. ஸோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவள் ஓகேன்னு சொல்ல வரும்போது அவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானாகவே இருக்குது போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் வந்து சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஷென் கூட சேர்ந்து சாம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவளுக்கு புரிஞ்சு போயிடுது, ரெண்டு பேரும் பிரதர்ஸ், இவனும் என்னோட கிராண்ட் சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாமை கூப்பிட்டுட்டு அவனை ஒத்து பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அவனை ஃபோட்டோவும் எடுக்கிறா. ஸோ சாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே அவள் உண்மைக்கும் நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா போல், பாரு அவனை சீக்ரெட்டாக ஃபோட்டோ எடுத்தா வால்பேப்பரில் தான் வச்சுக்க போகிறா அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் லன்ச் ஹாரில் கேன்டீனுக்கு போகும்போது பார்த்தா ஒரு பையன் வந்து பாப்பர் வச்சு வெடிக்கிறான். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா அந்த சாம் தான் நீல் டவுன் பண்ணிவிட்டு அவளுக்கு பொக்கேஸ்லாம் கொடுத்து, "நான் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா" அப்படின்னு சொல்கிறான். கையில் ஒரு லிமிட்டட் எடிஷனான நெக்லஸும் வச்சுருக்கான் போல். அங்கே தான் அந்த லியாவுமே இருக்கா. அவளுமே பார்த்துட்டே இருக்கா, என்னடா இவளுக்கு போய் இவ்வளோ ஹைப்பா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து வாங்குற மாதிரி வாங்குறா. அப்போ அவன் சொல்ல வரான், "நான் இதெல்லாம் சும்மா தான் பண்ணேன், உன்னை ஏமாத்துறதுக்கு" அப்படின்னு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொக்கே வச்சு அவனை தலையில் அடிச்சுட்டு, "நீ ஸ்கூலுக்கு இதுதான் வந்துட்டுருக்கியா, ஸ்கூலுக்கு நீ அப்போ படிக்க வரலையா என்ன" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸையுமே தூக்கி போட்டுறா. அது லியா காலுக்கு போய் விழுந்துடுது. அவள் லிமிட்டட் எடிஷனான ஒன்று அப்படின்னு அவள் எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது அந்த சாமோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வாங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து அங்கே ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் அவள் ஃபிசிக்ஸில் வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா. ஸோ அவளை வந்து காம்படிஷனுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க போல். நைட் போல் நம்ம ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, "ஏன்னா நான் எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன்னு நீ வந்து எல்லாமே உன்னோட இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கியா, வீட்டுக்கு என்ன இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க" அப்படின்னு ஒன்று அந்த லியாவுமே ஏற்றி விட்டுட்ருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "நான் உங்ககிட்ட எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து எதுனாலும் கரெக்டாக மட்டும்தான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அப்பானாலையுமே எதுவும் பேச முடியல. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்துட்டு தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருப்பா போல். அதாவது அவளோட பையனை அவளோட ரூமில் இருக்கும்போது அவள் டோரை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அங்கே தாத்தா தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு, "அம்மா நீங்கள் வாங்க நம்ம கீழே போய் சாப்பிட்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறாங்க. அங்கே ஷென் மித்த எல்லாருமே அங்கே இருக்கவங்கலாம் அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா தாத்தா சொல்கிறாரு தாத்தாவோட ஹாப்பினஸ் முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த சாம் வந்துடுறான் போல். அவன் நம்ம
ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அவன் அதான் நான் பார்த்தேன், நீ எப்படி எனக்கு ஓகே சொல்லாமல் இருப்ப, அங்கே எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப சீன் போட்டால் என்னமோ என்னை வேண்டாம் நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு. இங்கே பார்த்தா என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்குறதுக்காக எங்கள் வீட்டுக்கே வந்துட்டியா, நீ எந்திரிச்சு போ, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அங்கே தாத்தா வந்துட்டு, நீ உன்னோட கிரேட் கிராண்ட்மாவை என்ன பேசிகிட்டு இருக்க, நீ ஒழுங்காக கிராண்ட்மான்னு சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்றாரு. அங்கே சாம்க்கு ஒன்றுமே புரியலாமல் சொல்கிறான், தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவங்க ஒன்றும் உங்களோட அம்மா கிடையாது, இந்த பொண்ணு ஏன் கூட தான் படிக்கிறா, நீங்கள் வந்து இவளை நம்பாதீங்க, இவங்களை ஏமாத்துறா அப்படின்னு உடனே அவர் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே ஷென் கிட்டே சாம் கேட்குறான், ஆனால் நீயும் இவங்க கூட சேர்ந்துட்ட, பைத்தியம் மாதிரி இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இதெல்லாம் உண்மைதான், நீ வந்து இவங்கள கிராண்ட்மான் தான் கூப்பிடணும்னு சொன்ன உடனே அவனுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அவன் போய் உட்காந்துறான். அப்போது தாத்தா சொல்கிறாரு, இந்த ஃபேமிலியில் இன்னொரு பொண்ணுமே இருக்காமா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறா, அது யார் அப்படின்னு. அப்போது அவங்க தாத்தா சொல்கிறாரு, ஷெனுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் அவனோட ஒய்ஃப் இறந்து போயிட்டா. ஸோ அந்த குட்டி பொண்ணு பிறந்திருந்துச்சு, அந்த பொண்ணை நாங்கள் ஹாஸ்டலில் தான் வச்சுருக்கோம், அவளோட பேர் லிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்க, அவளை உங்கள் கூடவே வச்சு வளர்த்துருக்கலாம், அவளை சின்ன பொண்ணா நீங்கள் ஏன் ஹாஸ்டலில் போடணும் அப்படின்னு திட்டின உடனே அந்த குட்டி பொண்ணையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இந்த பொண்ணை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த பொண்ணை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அங்கே பார்த்தா அந்த சியாவும் அவளோட குழந்தையும் அங்கே வந்துடுறாங்க. அந்த சியாவோட பொண்ணு வந்துட்டு ஷென்கிட்ட உட்காந்துட்டு அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பீல் பண்ணித்தாங்க அப்படிலாம் கேட்குறா. இங்கே லிங்க்கும் அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் போல், பட் எப்போவுமே அவன் வந்து பாசமாக லிங்கை ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஸோ அவளும் கேட்குறா, அப்பா எனக்கும் பீல் பண்ணி தரீங்களா அப்படின்னும் போது அவன், நீ வந்து பெரிய பொண்ணாகிட்ட, நீயா தான் பீல் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருக்கா. அப்போது அந்த சியாவோட பொண்ணு வந்துட்டு ஷென் கிட்ட, அப்பா நீங்கள் வந்துட்டு மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க தானே, என்னை கண்டிப்பாக நீங்கள் கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவனால சரின்னு சொல்லிடுறான். ஆனால் அவன் லிங்கை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆனால் இந்த சியாவோட பொண்ணா எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான். ஸோ நைட் போல் காட்டுறாங்க, இவங்க மூவிலாம் போயிட்டு வந்துடுறாங்க போல். ஷென் வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்டே சொல்கிறான், நான் லிங்கையுமே கரெக்டாக ட்ரீட் பண்ணுறேன், பிகாஸ் அவள் ஃபீல் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு புரியுது அப்படின்னு பேசும்போது அங்கே தாத்தாவுமே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது, சிங்கிங் கான்டெஸ்ட் நடக்க போகுது, நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணவா அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே தாத்தா வந்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் அப்போவே ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, பட் நீங்கள் வந்து ஆக முடியாமல் நீங்கள் வேகமாகவே இழந்து போயிட்டீங்க, இப்போ உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, நீங்கள் கண்டிப்பாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுமே அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் அந்த சிங்கிங் கான்டெஸ்ட்டில் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலி அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு லியாவுமே வந்துருப்பா போல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் காம்படிஷன் வந்து அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க போல். நம்ம ஹீரோயின் அண்ட் அவங்களோட டீம் வந்துட்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட பையன், அதாவது அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் ரொம்ப நல்லா குஷியாகிட்டு எங்கள் அம்மாவை யார் தான் வின் பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த சியா வந்துருப்பா போல். அவள் எப்படியாச்சும் நம்ம ஹீரோயினோ இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுறணும், அவளை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதனால் நம்ம ஹீரோயினோட டீமுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கள்ல, அவங்கள எல்லாத்தையும் அங்கேருந்து போக சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அங்கே அந்த லியா கிட்ட போட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இங்கேருந்து போக சொன்னியா, நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்ன உடனே வந்து பயங்கரமாக சிரிச்சிட்டு, நான் மட்டும்தான் உன்னை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன்னு பார்த்தா உனக்கு வேற ஏதோ சீக்கிரட்டாக எனிமி இருக்காங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது இதெல்லாம் வேலை இந்த சியாவோட தான் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவளுமே இங்கே ஒரு ஜட்ஜாக வந்திருக்கா அப்படின்னு. நம்ம லியாவோட டீம் வந்து ப்ரிப்பேர் ஆகி அவங்க பெர்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை ரொம்ப நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பட் அவங்க டீம் வந்து வரவே இல்லை. ஸோ அவங்க வந்துட்டு லியா தான் வின்னர் அப்படின்னு அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. பட் ஹீரோயின் அண்ட் அவங்களோட குரூப் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஓல்டன் டேஸில் ட்ரெஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிறாங்க, நிறைய பேர் இது வந்து போரிங்காக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட பையனுக்காக சின்ன வயசில் ஒரு சாங் பாடியிருப்பா போல், அதை தான் அங்கே வந்து பாடிட்டுருக்கா. பிகாஸ் அவங்க வந்துட்டு வேறு காஸ்டியூமுக்கு வேறு மாதிரி சாங் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல். இப்போது இதுக்கு செட் ஆகிற மாதிரி தானே பாட முடியும், அதனால தான். ஸோ அங்கே பார்த்தா இந்த பாட்டை பாடினோடனே அங்கே தாத்தாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ அவருக்கு புரிஞ்சு போயிடுது, அம்மா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது, இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சே ஆவேன் அப்படின்னாங்க. ஷென்மே உட்காந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான்.
அப்புறம் அங்கே பார்த்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க 2 பேத்துல யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டு எங்களால் சொல்ல முடியல. ஸோ இன்னொரு ரவுண்ட் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது வேற டே நடக்கும் போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ எங்கள் வீட்டில் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஷென்கிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இதுக்கெல்லாம் காரணம், அவங்க தான் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அங்கேருந்து போக வச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்கே தாத்தாக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா போல். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அங்கே ஷென் கிட்ட, உன் கேர்ள் ஃப்ரெண்ட்னால தான் எனக்கு இப்படி ஆகிருச்சு, அவளை இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொன்ன உடனே தாத்தாக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஆக்சுவலி அவள் அவங்க கம்பெனியில் செக்ரட்டரியாக ஒர்க் பண்ணுறா போல், அந்த பொசிஷனையும் எடுத்துறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஷென் ரொம்ப கோவப்பட்டுட்டு, அதை எப்படி நீங்கள் எதுவுமே இன்வெஸ்டிகேட் இல்லை கொஷின் பண்ணாமல் அவளை வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ன உடனே தாத்தா வந்துட்டு ரொம்ப பேசினேன் அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எங்கள் அம்மா கையில் நான் ஒப்படைச்சிருவேன்னு சொன்ன உடனே அவனுமே அங்கேருந்து போய் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அந்த சியா அவளோட ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அவள் திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. செக்ரட்டரி பொண்ணு வந்து சொல்லிடுறா, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ண தேவை கிடையாது அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு என்னடா இது நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த சியா வந்து நல்லவ கிடையாது, அவள் யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட க்ளோஸ் ஆகிடுவா. அப்படியே இந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அவங்களையும் அப்பா அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவா போல். 2 பேருமே ஒரு மோசமான பொண்ணுங்க தான். அங்கே ஷென் வந்த உடனே அவள் போய் ஹக் பண்ணிட்டு, ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு, நான் வேணும்னேலாம் அப்படி பண்ணவே கிடையாது, நான் தற்செயலாக பண்ணது, அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டு போக சொன்னது, மேக்கப்லாம் முடிஞ்சிருச்சுன்னு, நான் வேணும்னே அவன் வின் பண்ணக்கூடாதுலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டுருக்கா. அழுது சீன் தான் க்ரியேட் பண்ணுறா. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு நாளைக்கு காம்படிஷன் இருக்குது, அதுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு ஆன்லைனில் ட்ரெஸ் காட்டினா அது அவனோட சேலரியை விட கூட இருக்குது போல். ஸோ அவன் ஷென் சொல்கிறான், இப்போதைக்கு இவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இந்த லியாக்கு வந்துட்டு ஸ்கூல் ஃபுல்லாக நிறைய ஃபேன்ஸாக ஆக்கிடுறாங்க போல். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்கு போயிடுறா. அவள் சூப்பராக அது எல்லாத்தையுமே ரைட் பண்ணிவிட்டு வேகமாகவே முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிட்டு போயிடுறா. அங்கே பார்த்தா ஒரு டீச்சர் இருக்காங்க போல், அவங்களுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது. அவள் வந்துட்டு ரொம்ப டேலண்டடாக இருக்கா, ஒரு வேளை அவள் வந்து படித்து முடிச்சுட்டு இங்கேவே டீச்சர் ஆகிட்ட நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் அவள் பண்ணியிருப்பா போல். அது அவங்க தான் பண்ண மாதிரி அவங்க போய் சப்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பும் போது போர்டில் பார்க்குறா, ஒரு தியரி மாதிரி இருக்குது, அதை யாராலையும் சால்வ் பண்ண முடியாது, உங்களால் முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின். நம்ம ஹீரோயின் போய்ட்டு அதை சால்வ் பண்ணிட்டு இருக்கா. அது ஆக்சுவலி அவள் கரெக்டாக பண்ணிடுறா போல். அங்கே ஒரு பெரிய ஃபிசிஷியன் வராரு, அவர் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல். அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு, நீ இவ்வளோ நல்லா பண்ணுறமா, உங்ககிட்ட எப்படி இந்த டேலண்ட்லாம் வருதுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை, கண்டிப்பாக உன்னை நான் வந்துட்டு என்னோட ரிசர்ச் லேபில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன், அங்கே இருக்கவங்களுக்குலாம் நீ ஹெல்ப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா அந்த ஒரு டீச்சர் இருந்தாங்களா, அவங்க தான் அந்த அப்சர்வேஷன் பண்ண மாதிரி அங்கே பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்தாரா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே வந்து டீச்சர்ஸ்க்கு தான் மீட்டிங் நடந்துட்டுருக்கு, நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஆக்சுவலி இது என்னோடது, இவங்க திருடி இந்த மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்கள வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இவ்வளோ டேலண்டடாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தான் எல்லாருமே ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டடீஸ்லேயுமே நல்லா அச்சீவ் பண்ணிடுறா. இந்த பக்கம் எல்லாருமே சேர்ந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஷென், தாத்தா, நம்ம ஹீரோயின், சாம் எல்லாருமே தான் போயிருக்காங்க. இவங்க இந்த டேபிளில் சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த பக்கம் அந்த சியாவோட சவுண்ட் கேட்குது. ஷென் திரும்பி பார்த்தா சியா வந்துட்டு வேற ஒரு மேன் கூட இருக்கா. அதுவும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணு அந்த மேனை அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, நம்ம ஏமாந்துட்டு இருந்திருக்கோமா அப்படின்னு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல அவனை ஏமாத்துறான்னு, நீ இப்போ அவளுக்கு கால் பண்ணி அவள் எங்கே இருக்கான்னு கேளு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷென்மே கால் பண்ணுறேன். அப்போ அந்த சியா அட்டன் பண்ணிவிட்டு என்னோட பொண்ணு கூட சேர்ந்து ஷாப்பிங் தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவள் போய் சொல்கிறா. ஷென் டென்ஷன் ஆகிட்டு முன்னாடி போய் நின்றுட்டு, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா, பணம் இருந்தால் நீ யார் கூட என்னனாலும் பண்ணுவ போல தெரியுதே அப்படின்னு பேசின உடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது போல். அவன் எந்திரிச்சிட்டு, எப்படி நீ சியாவை இப்படி பேசலாம், உன்னால் அவள் பார்த்துக்க முடியாதுன்னா விட்டுரு, நான் பார்த்துக்கிறதுக்காக இருக்கேன், நானும் இந்த பொண்ணை வளர்த்துப்பேன், நான் வந்துட்டு அவளை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு பேசுகிறான். பிகாஸ் அவன் இப்போ ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பான்
போல் அந்த சியாவோட ஹெல்ப்னால அது கண்டிப்பாக அச்சீவ் ஆகிட்டு அவனுக்கு நிறைய பணம் வரும் அப்படின்ட்டு தான் அந்த மாதிரி பேசுகிறான். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா இந்த சியா வந்துட்டு நம்ம ஹீரோவோட கம்பெனியிலேருந்து திருடி தான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சிருப்பா போல், அவங்களோட டிசைன்ஸ்லாம் திருடி. ஸோ நம்ம ஹீரோவோட கம்பெனி அவங்களுக்கு காப்பிரைட் கொடுத்தனால அவர் வந்துட்டு இவனை ஃபயர் பண்ணிவிட்டு இவனுக்கு எந்த ஒரு பணமுமே கொடுக்கல. ஸோ அவன் டென்ஷன் ஆகிட்டு அந்த சியாவை போட்டு அடிச்சிடறான். உன்னால தான் இப்போ எல்லாமே வந்துச்சு, நான் இப்போது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் உன்னெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஷென் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ அந்த சியா என்ன பண்ணுவா, அவளால் வாழ முடியாத ஒரு குழந்தை வேற இருக்குல்ல. ஸோ ஷென் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா, என்னை மன்னிச்சிடு, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசுகிறா. பட் ஷென் வந்து இதுக்கப்புறம் அவனை மன்னிக்கிற மாதிரியே தெரியல, அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இன்றைக்கி தான் அந்த சிங்கிங் காம்படிஷன் போல். அங்கே லியா வரா, அவளுக்கு நிறைய ஃபேன் பேஸ் ஆகிருச்சு. ஸோ எல்லாருமே அவளை சியர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் வரும்போது அவ்வளோலாம் அவளுக்கு ஃபேன் பேஸே இல்லை. அவளோட பையன், அதாவது அந்த தாத்தா இருக்கார்ல, அவர் தான் வந்து அங்கே சியர் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்து முறைச்ச உடனே அவருமே அங்கேருந்து போயிடுறாரு. அங்கே காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது போல். பட் ஹீரோயினுக்கு கால் வருது. இப்போ வந்துட்டு அங்கே வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு சேட்டிலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஏதோ ஃபால்ட் ஆகி அது வந்து போகிற வழியிலேயே பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ இவள் தான் ஃபிசிஷியன் ஆச்சு, இவளுக்கு நிறைய தியரிஸ்லாம் தெரியும், எப்படி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ அவளை தான் அங்கே கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின்மே இந்த காம்படிஷனை விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவள் அந்த லேப்க்கு தான் போயிடுறா. அங்கே போயிட்டு அவள் ரொம்ப நேரமாக ஹார்டாக ட்ரை பண்ணி எப்படியோ சக்ஸஸும் பண்ணிடுறா. அந்த சேட்டிலைட்டை கரெக்டாக போய் அவங்க நினச்ச இடத்துல ப்ளேஸும் பண்ணிடுறாங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இந்த லியா வந்து சிங் பண்ணி முடிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் வராததுனால இந்த லியா வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடலாம், லாஸ்ட் டைமும் இப்படி தானே ஆச்சு அப்படின்னு அங்கே ஜட்ஜஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லியாக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் இங்கே வந்துடுறா. சொல்கிறாங்க, டைம் உங்களுக்கு எப்போ சொன்னால் நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்னு. ஸோ லேப்ல இருந்து பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் தான் கூப்பிட்டோம், பிகாஸ் இது வந்துட்டு நம்ம கண்ட்ரியே காப்பாற்ற பார்த்துருக்கா. இப்போ இந்த சேட்டிலைட்டை போய் நம்ம கரெக்டாக லேண்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ட்ரிக்கு நல்ல பேரே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அதனால் ஒரு வேலிடான ரீசன் இருக்கனால நம்ம ஹீரோயினை வந்து அவங்க பாடவும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சூப்பராக சிங் பண்ணிடுறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே நம்ம ஹீரோயினோட பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ ஹீரோயின் அந்த காம்படிஷன்லேயும் வின் பண்ணுறா. ஸோ இந்த லைஃப்பில் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. போன லைஃப்பில் அவள் என்னெல்லாம் இழந்தாலோ இந்த லைஃப்பில் அவளுக்கு கிடச்சிருது. ஒரு பெரிய ஃபிசிஷியன் ஆகிட்டா, சிங்கர் ஆகிட்டா, அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஸோ இப்படின்னு இருக்கும் போது ஹீரோயினோட லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அவள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. இப்படியே ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிச்சிடுறாங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.